வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம். அதாவது விஜய் பதவி ஏற்பாரா? இல்லையா? அப்படின்றது கடந்த 4, 5 நாட்களா, இன்னைக்கு 5 நாள் ஆச்சு எலெக்ஷன் ரிசல்ட் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. இதுக்கு காரணம் காங்கிரஸ் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நேற்று 2 கம்யூனிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 116 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குது. இன்னும் 2 பேர் இருந்தால் அறுதி பெரும்பான்மை எட்டிடுவாங்க. அந்த அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் விசிகா இது வரைக்கும் முடிவை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க முடிவை அறிவிச்சிருவாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் வன்னியரசு போடக்கூடிய ட்விட்டர் தெளிவாக இருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டிய சூழல் எங்களுக்கு வந்துருச்சு, அந்தளவுக்கு மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவர் இப்போ சொல்லும் போதே விசிகா என்ன மாதிரியான முடிவு எடுத்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. விசிகா கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கும். அதே நேரத்தில் ஐயுஎம்எலும் நேற்று பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 120 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. உடனே விஜய் இன்றைக்கி பதவி ஏற்றுடுவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா, திடீர்னு விசிகா இன்றைக்கி முடிவை அறிவிக்கிறேன்னு சொன்ன நினைவுமே அந்த பதவியேற்பு விழாவை தள்ளி போயிடுச்சு. இன்றைக்கி அவர் முடிவை அறிவிச்சிருவார், அதில் மாற்றமில்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஐயுஎம்எல் ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவர் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம், திமுக தான் எங்களுக்கு பிரதானம், அவங்க இத்தனை நாள் அவங்க கூட தான் நாங்கள் பயணிச்சிருக்கோம்ல அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னா, இப்போ நேற்று அமமுக அவங்களுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கவர்னரை போய் சந்திச்சிருக்காரு. என்னுடைய ஒரு எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க மன்னார்குடியில், காமராஜன் ஒருத்தர். அவரை திடீர்னு அவர் தொடர்பு கொள்ள முடியல, தொடர்பு நிலைக்கு வெளியில் இருக்கார், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் மொபைலை. அவரை கடத்திட்டாங்க, அவரை விஜய் கட்சிக்காரங்க கடத்தி குதிரை பேரம் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை போய் கொடுத்துட்டு வந்துட்டார். கொடுத்துட்டு மிகப்பெரிய அரசியலாக பெரிய பரபரப்பாகி போச்சு. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா, திடீர்னு அந்த எம்எல்ஏவோட மிட் நைட்டில் போய் திரும்ப கவர்னரை பார்த்துட்டு, இல்லை எங்கள் எம்எல்ஏ எங்கள் கூட தான் இருக்கார், அவர்கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி குதிரை பேரை நடத்தியிருக்காங்க, அதில் அவர் ஒத்துக்கலை, என்னை யாரும் கடத்தலைன்ற வேறு அவர் சொல்லியிருக்கார். கடத்தலை, நான் எதுவுமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லலை. இப்போ தாவேகா தரப்பில் போய் நேற்று 3வது முறையாக விஜய் போய் சந்தித்தார்ல கவர்னர். அப்படி சந்திக்கும் போது அமமுக அந்த காமராஜ் எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு லெட்ரு பேடனுடைய ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி அப்படின்ட்டு மோசடி அப்படின்ட்டு டிடிவி தினகரன் கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அவரோட எம்எல்ஏ வச்சுட்டு. இன்றைக்கி அடுத்து என்ன பண்ணாங்க, காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் பேரில் இந்த மாதிரி மோசடி நடக்குது, அதை நீங்கள் விசாரிக்கணும்னு சொன்னி இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னா, இப்போ தாவேகாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிரும்னு வச்சுங்க. ஏன்னா விசிகா வந்துருச்சு அப்படின்னா 118. இப்போ கவர்னர் கேட்குறது 118ஓட வாங்க அப்படின்றது தான் கவர்னர் கேட்குறாரு. இப்போ விசிகா ஆதரவு கொடுத்துரும், 118 ஆயிடுச்சு. கவர்னர் அழைப்பாரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ அமமுக குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்னா, அமமுக சொல்லக்கூடிய அந்த புகாரினுடைய விசாரணையில் இது குதிரை பேரம் நடந்தது உண்மை அப்படின்னு ஒரு வெளியில் வருதுன்னு வச்சுங்க. இந்த விசாரணையினுடைய இது அறிக்கை வரும்போது கவர்னருக்கு இந்த இதை நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் முழுசாக இருக்குது. அதாவது இந்த சட்டப்பேரவையே ஒரு ஏற்கனவே கலைச்சிட்டாரு. இன்னொன்று ஒரு முக்கியமானது பார்த்திங்கன்னா, இன்னும் நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் தான் மே 10 வரைக்கும் தான் இந்த சட்டப்பேரவைக்கான காலம். அதுக்குள்ளே யாராவது பதவி ஏற்றே ஆகணும், முதல்வராக ஏதோ ஒரு கட்சி பதவி ஏற்கணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்னும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மதியானம் 12 ஆகிடுச்சா, இன்னும் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தான் இருக்குது. 36 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும். இல்லை யாராவது ஒரு விஜய் போய் 118 பேரோட போய் ஆட்சி அமைக்கணும். அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, கவர்னர் நாளை கழித்து திங்கக்கிழமை என்ன பண்ணுவார், கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க. கவர்னரோட பரிந்துரை ஜனாதிபதி அது கவர்னர் ஆட்சியும் ஒன்று, ஜனாதிபதி ஆட்சியும் ஒன்று தான். இவரோட பரிந்துரை மேலே அங்கே ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். ஜனாதிபதி ஆட்சி வந்துச்சு அப்படின்னா மத்திய அரசு நேரடியாக இந்த நிர்வாகத்தை கவர்னர் மூலியமாக நடத்துவாங்க. அப்போ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அஜெண்டா எல்லாத்தையும் அவங்க
கொண்டு வர பார்ப்பாங்க. அதாவது ஏற்கனவே வந்து புதிய கல்விக் கொள்கை அதை வந்து திமுக இருக்கும்போது அடம் பிடிச்சி கையெழுத்தே போடல. அதனால் நிதிகள் வந்து நிறுத்தப்பட்டது. இது ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து மத்திய அரசினுடைய அவங்களுடைய அஜெண்டா வந்து இங்கே வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்காக பயந்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம்ட்டு இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சொன்னாலும், இந்த அரசு வந்து இப்போ வந்து கவர்னர் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்க அழைப்பாரா? 118 பெரும்பான்மை வந்தாலுமே அழைக்கிறது 118 வந்துருச்சு. அவர் எப்படி வந்து நம்ம கூப்பிடுறது அப்படின்னா, அதுக்கான ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதாவது அமமுக சைடில் இருந்து குதிரை பேரம் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுட்டாங்களா. இப்போ என்ன ஆகும்னா, அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை அது நடந்துச்சு அப்படின்னு இவர் வந்து காமராஜ் வந்து ஒப்புதல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த யாரையுமே அழைக்க மாட்டார் கவர்னர். அப்படியே நிறுத்தி வச்சுட்டு குதிரை பேரம் நடக்கிறதுனா அதனால் அது சட்டத்தில் இடம் இருக்குது. குதிரை பேரம் நடந்தால் அது வந்து டிசால்வ். இந்த இப்போ இருக்கக்கூடிய யார் ஜெயிச்சாங்கல்ல அவங்க எல்லாமே வந்து எம்எல்ஏக்களாக பதவியேற்க முடியாது. அவங்க எல்லாமே டிஸ்மிஸ் ஆகிரும். அதனால் என்ன ஆகும்னா, அடுத்த கட்டமாக கவர்னர் ஆட்சிக்கு அப்புறம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் திரும்ப எலெக்ஷன் நடக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு ஒரு பக்கம் அந்த திமுககாரங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் அதுலேயும் பெரிய உள்குத்து இருக்குது. என்னென்னா, இது வந்து இந்த நேரத்தை கடத்துறதுக்காக இவங்க வந்து ஒரு கேம் ஆடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. காங்கிரஸ் உடனே போய் அடுத்த நாளே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று தான் சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 5ஆவது நாள் இன்னும் வந்து இன்றைக்கி தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம விசிகா. அவர் சப்போர்ட் பண்ணிடுவார்னு வச்சுக்க. இன்றைக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டாலுமே நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு ஒரு நாளை வச்சு கவர்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அமமுகவுடைய கம்ப்ளைண்ட் எடுத்து அது மூலியமாக அவங்க வந்து விசாரணை அப்படின்ற பேரில் வந்து இதை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி நோக்கி வந்து தமிழகம் போய்கிட்டு இருக்குன்றது தான் வந்து உண்மை. விஜய் பதவியேற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் கவர்னர் ஆட்சி 6 மாதம் நடக்கும்போது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபத்தை எடுக்க போகிறார். அது உண்மைதான். ஏன்னா மக்கள் வந்து விஜயை வந்து பெரும்பான்மையாக வந்து பெரும்பான்மை இடங்கள் கொடுக்குறாலும் பெரும்பான்மையை ஜெயிக்க வச்சுருக்காங்க. 108 இடங்களில் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அடுத்து வரும்போது இது வந்து அவருக்கு வந்து பெரிய சிம்பத்தி வந்து கிடச்சிருச்சு. இப்போ மக்கள் மத்தியில் இப்போ அவருக்கு ஓட்டு போடாதவங்களும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான விஷயங்கள் சிம்பத்தி வந்து உருவானதுனால அவர் வந்து அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் வந்து அவர் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே தொகுதிகளில் வந்து அவர் வெற்றி பெற்று ஒரு பெரிய சாதனை படைப்பார் அப்படின்றது தான் வந்து இது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.